ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம். அதுக்கு நம்ம எவ்வளோ நாளாக நோட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். நான் என்ன கலெக்ஷன்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். என்ன எழுதியிருந்தேன், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாமே ஓல்டு சிலபஸ் இருக்கும்போது நான் பண்ணது. இது தமிழுக்குரிய நோட்டு. தமிழ் பழைய சிலபஸ் இருக்கும்போது அதுக்குள்ளே இந்த நோட்டில் தான் எழுதிட்டுருப்பேன். மற்றபடி ஜிகே எல்லாமே அதில் தான் எழுதியிருப்பேன் நான். இந்த சைடு உள்ளது ஃபுல்லாமே பழசு எழுதி ஒரு சட்டை போட்டுட்டேன். இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஒரு சும்மா எல்லாமே ஆல் ஒரு வச்சுப்போம் இல்லையாம்மா, எல்லாத்துமே எழுதுறதுக்குன்னு அதுக்காக அது குட்டி நோட் ஒன்று போட்டிருந்தேன். இந்த பிங்க் கலர் வந்து மேக்ஸுக்கு மட்டுமே இப்போ கரண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு டாபிக் வைஸாக மட்டும் அதில் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வந்துட்டு ஒரு 10 மாடல் இருக்குன்னு அதை மட்டும் எழுதிப்பேன். அந்த மாதிரிக்காண்டி இது வந்து இப்போ வந்து இந்த நோட்ஸ்லாம் வந்துட்டு புதுசாக போட்டிருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் பட் அதில் எழுதலை. இது ஜிகேக்கு மட்டும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஜிகே எழுதிட்டு ஒரு 4 பாடத்துக்கு எழுதிட்டு வந்தேன். அதனால் பட் டைம் எனக்கு ரொம்ப ஆரமாக இருந்துச்சு. ஏன்னு தெரியல. ஒரு வேளை அந்த மைண்ட் மேப்பு இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணுறனாலேயே என்னென்னு தெரியல. பட் டைம் அதிகமாகிடுச்சு. ஸோ எனக்கு படிக்க ஆர்வமும் டைமும் கம்மியான மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதை குறைச்சிக்கிட்டேன். புக்லேயே படிக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது வந்து தமிழுக்கு திருக்குறளுக்கு மட்டுமே நான் போட்டிருக்கேன். அதாவது ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் ஒரு திருக்குறள் மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த திருக்குறள் படிக்கும்போது அந்த ஒவ்வொரு திருக்குறளை எழுதி நானே கைப்பாட படிக்கிற மாதிரி வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கரண்டாக அதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து தமிழ் அண்ட் ஜிகே அப்படின்னாக்கா அவுட் ஆஃப் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எழுதியிருப்பேன். ஒரு பக்கம் வந்துட்டு தமிழ் அதுக்குரிய ஒரு இதை எழுதியிருப்பேன். அதாவது இப்போ உள்ள கரண்டாக இருக்கிற தமிழுக்கு உள்ளதை நான் எழுதிட்டுருப்பேன். கரண்டாக போயிட்டுருக்குங்களா, அதுக்குரியது அவுட் ஆஃப் சோர்ஸ் அதுவும் இருந்தால் மட்டும்தான் இதில் எழுதுவேன். மற்றபடி நான் அதுக்குன்னு தனியாக புக்கு வாங்கியிருக்கேன். அதை பார்த்து நான் முக்கால்வாசி படிக்கிறது. ஆனால் இப்போ இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கேனே தெரியல. நான் புக்கை பார்த்தா நான் படிக்கிறேன். ஸோ நோட்ஸ் பார்த்து